ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யுபிஐ பின்னை மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து இதுக்கு முன்னாடிலாம் டெபிட் கார்டை பயன்படுத்தி நீங்க வந்து யுபிஐ பின்னை ரீசெட் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்து உங்ககிட்ட டெபிட் கார்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி ஆதார் கார்டை பயன்படுத்தி நம்ம வந்து பேடிஎம் வழியாக நம்ம யுபிஐ பின்னை ரீசெட் பண்றதை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ்க்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இதுல பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இப்போ நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்ன மறந்துட்டீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்ன ரீசெட் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்ட பிறகு இந்த பேஜ்ல இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. சேஞ்ச் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். சேஞ்சை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். சேஞ்ச் யூபிஐ பின் ஃபார் யுவர் இந்தியன் பேங்க் சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து டெபிட் கார்டை பயன்படுத்தி யூபிஐ பின்ன ரீசெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டை பயன்படுத்தி யூபிஐ பின்ன ரீசெட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த வீடியோல ஆதார் கார்டை பயன்படுத்தி எப்படி நம்ம யூபிஐ பின்ன ரீசெட் பண்றது பார்க்க போறோம். அதனால ஆதார் கார்டு வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஆதார் கார்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம் வந்து பாருங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இதுல வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு. ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீடை கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ப்ரொசீடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். என்டர் ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் ஆஃப் யுவர் ஆதார் நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நம்பர்ல 6 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 6 நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு பாருங்க. ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீடை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து இது போல லோடிங் வந்து ஆகும். ஜெனரேட்டிங் ஆதார் ஓடிபி சொல்லிட்டு இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு உடனே 2 ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா வரும். ஆதார் ஓடிபி, அதுக்கப்புறம் பேங்க் சைடுல இருந்து ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி தான் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க என்டர் 6 டிஜிட் ஆதார் ஓடிபி சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு உங்களுடைய மெசேஜஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. மெசேஜஸ் ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல ஆதார் தரப்புல வந்த ஓடிபியும் பேங்க் தரப்புல வந்த ஓடிபி இருக்கும். நீங்க ஆதார் தரப்புல வந்த ஓடிபி ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி இப்போ அதுல இருக்கக்கூடிய ஓடிபி வந்து அந்த 6 டிஜிட் ஓடிபி வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 6 டிஜிட் ஓடிபி ஆதார் ஓடிபி வந்து நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ நோட் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து திரும்ப அந்த பேஜுக்குள்ளே வந்துடுறேன். பேடிஎம் ஆப்குள்ளே வந்துடுறேன். பேடிஎம் ஆப்குள்ளே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு ஓகே வந்து நான் கிளிக் பண்றேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்றேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு என்டர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபி சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து பேங்க் தரப்புல வந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணோம். இப்போ நான் வந்து மறுபடியும் இப்போ வந்து நான் மெசேஜஸ் ஆப்குள்ளே வந்துடுறேன். மெசேஜஸ் ஆப்குள்ளே வந்துட்டு இப்போ ரெண்டாவது வந்து பாருங்க பேங்க் தரப்புல வந்த ஓடிபி இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பேங்க் தரப்புல வந்திருக்கக்கூடிய அந்த 6 டிஜிட் ஓடிபி வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிட்ட பிறகு நான் திரும்ப வந்து பேடிஎம் ஆப்குள்ளே வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க பேடிஎம் ஆப்குள்ளே திரும்ப வந்து வந்துடுறேன். இப்போ பேடிஎம் ஆப்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து பாருங்க இந்த இடத்துல நான் வந்து அந்த 6 டிஜிட் ஓடிபி வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம்ல ஓகே இருக்கு. ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது போல பேங்க் ஓடிபி சரியா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் ஓடிபி சரியா என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அப்பதான் பின் வந்து கரெக்டா ரீசெட் வந்து ஆகும். ஓகே, இப்போ என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுக்கும்போது அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க செட் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து நீங்க உங்களுக்கான யூபிஐ பின் வந்து புதுசா இதுல செட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து யூபிஐ பின் வந்து 4 டிஜிட்ல தான் செட் பண்ண சொல்றாங்க. இது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை பொறுத்து மாறும். உங்களுடைய பேங்கை பொறுத்து மாறும். இது வந்து இந்தியன் பேங்க் அப்படின்றதுனால 4 டிஜிட். நீங்க வந்து எஸ்பிஐ எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 6 டிஜிட்ல செட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பேங்கை பொறுத்து மாறும். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான 4 டிஜிட் யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு நான் வந்து ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க கன்ஃபார்ம் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண அந்த 4 டிஜிட் யூபிஐ பின் திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது செட்டிங் யுவர் யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க யூபிஐ பின் செட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ பின் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்க இதுல செக் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து செக் சொல்லிட்டு இருக்கு. செக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ பின் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ புதுசா செட் பண்ண அந்த யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து காமிக்கும். அப்படி காமிச்சது அப்படின்னா இப்போ நீங்க செட் பண்ண யூபிஐ பின் வந்து சரியா செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.